ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th இயல் 4 ஓகேங்களா. ஸோ அதோட புக் பேக் தான் பார்த்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து 6th முடிச்சிட்டோம். 6th பழசு. ஸோ 7th பார்த்தோன்னா 3 இயல் முடிச்சிருக்கோம். இப்போ 4th இயல் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதில் பாருங்க சொற்பொருளும் அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கலாம். சுழி சுழி அப்படின்னா உடல் மீது உள்ள சுழின்னு சொல்லுவாங்க. இந்த தலையில சுழின்னுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை மாட்டுக்கு வந்து இதுக்குள்ள சுழி இருக்கு அப்படின்னுவாங்க, அந்த சுழி. அப்புறம் நீர் சுழி. இந்த சுழல் இப்படி வருமா, அப்படி சுழல் வரும்போது அது பார்க்கறதுக்கு வந்து சுழி மாதிரியே இருக்குமா, ஸோ அது நீர் சுழி, அந்த தண்ணியில வர சுழி. ஓகேங்களா. சுடல் மேல் இருக்கிற சுழி அது நீர் சுழி. அடுத்து ரொம்ப முக்கியமா அது துண்ணலர். ஓகேங்களா. துண்ணலர் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். துண்ணலருக்கு எதிர்ச்சொல்லும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ துண்ணலர் பகைவர், அதுக்கு ஆப்போசிட் வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம். அதாவது துண்ணலர் பொருள் தருகன்னு கேட்கலாம், துண்ணலர் எதிர்ச்சொல் தருகன்னு கேட்கலாம். ஸோ எதிர்ச்சொல் கேட்டுக்காங்களா இல்ல பொருள் தருக கேட்டுக்காங்களா அப்படின்றது கொஸ்டின் வந்து தெளிவா படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த துண்ணலருக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகிய மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பரிவாய். பரிவாய் அப்படின்னா அன்பாய். ஓகேங்களா. பரிவாய் பேசு, பரிவா பேசணும் இல்லையா. ஸோ அது அன்பாய் பேசு. சாடும் அப்படின்னா தாக்கும். சாடும் தாக்கும். அதே மாதிரி இழுக்கும் அப்படின்னு வரும். இழுக்கும். ஓகேங்களா. சாடும் தாக்கும் இழுக்கும். ஆடுபரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை. ஸோ இது வந்து ரெண்டா பிரிச்சோம்னா ஆடு கூட்டல் பரின்னு வருமா. ஆடுனா ஆடுகின்ற, ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு சொல்லுவாங்க. ஆடு அந்த மேயர் ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆடுன்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஆடுறோம் இல்லையா, அந்த ஆடுன்னு இருக்குமா. இன்னொன்னு பார்த்தோம்னா ஆட்டம். அது அடுத்து பரி. பரினா என்ன அர்த்தம், குதிரை அப்படின்னு சொல்லுவாங்களா. சோ ஓகே, இதுல இருந்து வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டக்குன்னு தெரியலனா கூட பிரிச்சு பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு பொருள் வந்து தன்னாலே வரும். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம்னா இது ஔவையாரோட தனிப்பாடல் திரட்டுல ஒரு பாடல். ஓகே, அதோட சொற்பொருள் பார்க்கலாம். கைமண்ணளவு அப்படின்னா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். ஒரு ஜான் நிலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு ஜான், அதாவது கைமண் அளவு தான் ஒரு ஜான் எனவும் பொருள் கொள்வர். மெத்த அப்படின்னா மிகுதியாக. ஓகேங்களா. ரொம்ப அதாவது மெத்த அப்படின்னா என்ன சொல்றது, மிகுதியாக. மெத்த வீடுனா என்னது, பெரிய வீடு அப்படின்னு அர்த்தம். அப்ப பெருசுன்னு சொல்லுவாங்க, மிகுதியாக. ஓகே. அடுத்து பந்தயம். பந்தயம்னா நம்மளுக்கு தெரியும், போட்டி. சரி, ஓகே. புலவீர் அப்படின்னா புலவர்களே, ஒரு விழிச்சொல் மாதிரி, புலவர்களே அப்படின்னு சொல்லிட்டு. கலைமடை அப்படின்னு கலை மகள். ஓகேங்களா. சரி, ஓகே. இது பாருங்க ஒரு புக் பேக்கு மாதிரி வினாக்கள். காந்தியடிகள் டாஸ் மாநிலத்தில் ஆற்றிய உரையை குழந்தைகளுக்கு கூறினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மாநிலம் கேட்கிறாங்க. மாநிலம் பார்த்தோம்னா குஜராத் மாநிலம். என்ன நகர்னு பார்த்தோம்னா புரோச் நகர். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ குஜராத் மாநிலம் புரோச் நகர். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா இதுக்கு குஜராத் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புரோச் நகர். எங்க குறிப்பாக என்ன நகர்னு கேட்டாங்கன்னா புரோச் நகர் போடுங்க. எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா குஜராத்னு போடுங்க. ஓகே. ஒரு மொழியின் தன்மை மக்களின் தன்மையை பொறுத்தே அமையும். ஒரு மொழியின் தன்மை மக்களின் தன்மையை பொறுத்தே அமையும். அடுத்து வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமானது, வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். ஓகே. அடுத்து இலக்கணம். இது குறி காரண பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. கீழுள்ள சொற்கள் ஆக்சுவலி இது வினை சொற்கள் கிடையாது, காரண பெயர்களை வட்டம் அப்படின்னு வரணும். ஸோ ஓகேப்பா. காரண பெயர்னா என்ன தெரியும், இடுகுறி பெயர்னா தெரியும். ஸோ இடுகுறி பெயர் அப்படின்னா அதாவது காரணம், சரி அதோட சொல்றேன் நீங்க பார்க்கலாம். அது எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு பொருளுக்கு பெயர் வச்சாங்கன்னா அது இடுகுறி பெயர். காரண பெயர்னா என்ன, காரணம் கருதி இட்ட பெயர் தான் காரண பெயர்கள். அதுல ரெண்டு பார்த்திருக்கோம், பொது பெயர் சிறப்பு பெயர். அதே மாதிரி இதுலயும் பொது பெயர் சிறப்பு பெயர். அதுல காரணம் கருதாமல் பொதுவா ஒரு பெயர் வைக்கிறது அதுதான் வந்து இடுகுறி பொது பெயர். இதே காரணம் கருதாமல் அதாவது பார்த்தோம்னா பொதுவா வைக்காம அது வந்து ஒரு குறிப்பா சொல்றது. ஓகேங்களா. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, இடுகுறி பொது பெயர். ஓகேங்களா. சரி, ஓகே. இங்க பாருங்க மரம். மரம் என்ன, இடுகுறி பெயர். எந்த ஒரு காரணமும் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயரா. ஓகே. இத மரம் அப்படின்றது அது ஒரு பொதுவான ஒரு பெயர். அது என்ன மரமா வேணாலும் இருக்கலாம், மாவா இருக்கலாம், பழவா இருக்கலாம், மாலையா இருக்கலாம், தென்னை எது வேணாலும் இருக்கலாம். பொதுவா வந்து மரம் சொல்லிட்டாங்க, அது இந்த மரம் சொல்லும். ஸோ அதனால அது இடுகுறி. அதாவது காரணம் கருதாமல் விட்ட பெயர்னாலும் இடுகுறி பெயர். அது பொதுவா சொல்லிக்கிறனால இடுகுறி பொது பெயர். சிறப்பு பெயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மாலை வந்து பார்த்தோம்னா மாமரம்,
பலாமரம், வாழை மரம் அப்படின்னா மாமரம் அப்படின்றதுக்கு காரணம்லாம் எதுவுமே கிடையாது. காரணம் கருதாம இட்ட பெயர். ஸோ இடுகுறி பெயர். அதாவது மரம் சொல்லிட்டு சொல்லாம மாமரம் சொல்லிட்டு சிறப்பா, இது மாமரம்னா மாமரம் ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா? அது பொதுவாலாம் எதுவுமே கிடையாது. சிறப்பு பெயர், அதான் சிறப்பு பெயர். இதே காரணம் என்ன? அதுதான் காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர். அது பொது பெயர், சிறப்பு பெயர் ரெண்டு இருக்கு. ஆச்சரிக்கை. பொது பெயர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஆச்சரிக்கை. பறவை. ஃபர்ஸ்ட் பறவைன்னு ஒரு சொல் எடுத்துட்டோம்னா அது பறக்கிறதுனால அது பறவை. ஓகேங்களா? சோ அதனால பார்த்தோம்னா பறவை. சோ பறக்கிறதுனால அது பறவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பறவைன்றது என்ன பறவை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அது காக்காவா இருக்கலாம், குயிலா இருக்கலாம், என்ன பறவையா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்து பார்த்தோம்னா காரண பொது பெயர்னு சொல்லிட்டோம். பொதுவா இருக்கனால இப்ப காரண சிறப்பு பெயர்னா என்ன சொல்லலாம்? இப்ப பறவையிலே வந்து மரப்பொத்தி பறவை, மீன் கொத்தி, இதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லலாம்? இது ஒரு காரண பெயர். மரப்பொத்தி, மீன் கொத்தி அப்படிங்கிறது ஒரு பறவை. காரணம் கருதி விட்டுருக்காங்க. ஆனா பறவைன்னு அது பொதுவா சொல்லாம மரக்கொத்தி, மீன் கொத்தி அப்படின்னா அது ஒரே ஒரு பறவை. அந்த ஒரு பறவைக்கு மட்டும்தான் சிறப்பா அதுக்கிட்ட ஒரே ஒரு பேரு. ஒரு மரத்தை கொத்ததுனால அது மரம் கொத்தி, அது மீன் கொத்தி சாப்பிட்றதுனால மீன் கொத்தி. அவ்வளவுதான் முடிச்சு. காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா? அதான் வந்து வளையல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல். ஓகேங்களா? சோ வந்து அணிகலன்ல நிறைய இருக்கு. ஓகேங்களா? அணிகலன்னா என்னது? நம்ம அணிந்து கொள்வதனால் அது அணிகலன். அப்ப காரணம் பொது பெயர். அந்த அணிகலன்ல வளையல் அப்படின்றத பார்த்தோம்னா அணிகலன்ல சிறப்பா வளையல்னா வளையல் மட்டும் தான் குறிக்கும். ஓகேவா? அந்த வளையல் ஏன் வந்து அதுக்கு பேர் இருந்துச்சு? அது வளைஞ்சு இருக்குதா, அது வரைஞ்சு இருக்குனால அது வளையல். அப்ப காரணம் சிறப்பு பெயர். ஓகேங்களா? சோ கான்செப்ட் புரிஞ்சுச்சா? ஓகே. அப்ப காரண பெயர் பார்க்கலாமா? காற்று. காற்று காரண பெயரா? இல்ல, அது இடுகுறி பெயர். அடுத்து பறவை. பறவை முன்னதான் பார்த்தோம் இல்லையா? காரண பெயர். அடுத்து முக்காலி. 3 கால்களை உடையதா? அது முக்காலி. அறிவாள். அறிவதால். அறிவதெல்லாம் என்னது? அறிகிறோம் இல்லையா? நெல் அறிவோம், அறிவோம் இல்லையா? அறுக்கிறோம் இல்லையா? அது அதனால அது அறிவாள். சரி. மரம் இடுகுறி பெயர். சோ அது வந்து வராது. பொது காரண பெயர் வராது. வளையல் இப்பதான் பார்த்தோம் இல்லையா? வளைந்திருப்பதால் அது வளையல். கடல். கடல் பார்த்தோம்னா இடுகுறி. மழை. மழையும் பார்த்தோம்னா இடுகுறி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. மால் வினாக்க பார்க்கலாம். பெட்டி என்பது என்ன? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இடுகுறி பெயர். சித்திரை மாதத்தில் பிறந்ததால் டேஸ் என்று அழைக்கப்பட்டான் சித்திரையான். ஓகேயா? இதே கார்த்திகை மாதத்தில் பிறந்தால் டேஸ் என்று அழைக்கப்பட்டானா கார்த்திகேயன். ஓகேங்களா? கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க தம்பி எல்லாம் வந்து கார்த்திகை மாசத்துல பிறந்தா நல்ல பேர் கார்த்திகை பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதே வந்து அமாவாசை என்று பிறந்தனால அமாவாசை. ஆக்சுவலி இப்பெல்லாம் வைக்கிறதுல அமாவாசை. ஆனா ஒரு காலத்துல நம்ம அமாவாசை இந்த படமே இருக்குல்லையே சத்தியராஜ்க்கு, அவன் அமாவாசையில பிறந்தனால அவனுக்கு அமாவாசைன்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவன் பெரிய எம்எல்ஏ எம்பிஐ பெரிய ஆளாயிருவான் இல்லையா? ஸோ அந்த காலத்துல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, சரியா. காரண பொது பெயர். காரண பொது பெயர் பார்த்தோம்னா விலங்கு. ஓகேங்களா? மண் வந்து மண், நண்டு ரெண்டுமே பார்த்தோம்னா இடுகுறி பெயர் தான். ஓகேங்களா? விலங்கு. ஓகே. இடுகுறி பொது பெயர். இடுகுறி பொது பெயர்னா காடு. அந்த காடுல பனை சிறப்பு பெயர். ஓகேங்களா? காரண பொது பெயர் பறவை. அதுல சிறப்பா வந்து மரத்தை கொத்ததுனால மரம் கொத்தி. ஸோ வந்து பார்த்தோம்னா காரண சிறப்பு பெயர். அது வந்து ஸ்பெஷலா அதை குறிக்கிறதுனால மரம் கொத்தி. காரண சிறப்பு பெயர். ஓகேங்களா? சரி, ஓகே. இது தேவையில்லை, அதாவது நான் விட்டுட்டு வரேன்னா அது தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் சொல்லலைன்றதுனால அது வந்து அது இருக்கா இல்லையா அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது இருக்கு வேணும் அப்படின்னா நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க போய் தேடினா ஒரே இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. நான் அவ்வளோ இடத்துல தேடிதான் கொண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சந்தேகப்படாம நான் சொல்றத கொஞ்சம் நம்பி பாருங்க. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா வேணா சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த நீரின்றி அமையாத உலகு, மாமலை போற்றதும் மாமலை போற்றதும், மழையின்றி மாநிலத்திற்கு வளம் இல்லை, மாறியல்லாது காரியம் இல்லை. இதுல என்னன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரின்றி அமையாது டேஸ் பொறுத்துக. ஓகேங்களா? உலகு, உலகம், ஞானம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த மாமலை போடுறதும் இது ஈஸியா இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது பாருங்க, மலையின்றேல் மாநிலத்தாருக்கு வளம் இல்லை. இது பாருங்க, லகர லகர்ல வந்து வேற்றுமையில கேட்கலாங்களா? இந்த வளம் கொடுக்கலாம், இந்தலா கொடுக்கலாம், இந்தலா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாமா? சரி, ஓகே. இதே பழமொழியில கேட்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, மலையின்றேல் டேஸ்க்கு வளம் இல்லை, இல்ல மலையின்றேல் மாநிலத்தாருக்கு டேஸ் இல்லை, இல்ல டேஸ் இன்றேல் மாநிலத்திற்கு வளம் இல்லை, மலை பயிர் செடி அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால கரெக்டாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி மாறி அல்லாது காரியம் இல்லை. ஓகே, எப்படி ஆப்ஷனில் கொடுப்பாங்க? டேஸ் இல்லாது காரியம் இல்லை, காரி அல்லாது, பாரி அல்லாது, மாறி அல்லாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னு பார்த்தா மாறி அல்லாது டேஸ் இல்லை, அதே மாறி, பாரி, காரி. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மாறி அல்லாது காரியம் இல்லை. ஸோ இங்க மாறினா என்னதுன்னா மலையை தான் வந்து மாறின்னு சொல்றாங்க. அதான் மழை இல்லாது காரியம் என்ன? செயல் இல்லை. மழை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பத்தி நான் எதுக்கு இப்ப நான் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த செகண்ட் இது இருக்கு இல்லைங்களா, அதை பத்தியே கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க சொல்லிட்டு அதுல கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த மாடல்ல. ஓகேங்களா? சொல்லலாம். ஓகே, பத்தியின் மைய கருத்து யாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐம்பெரும் பூதங்களான உலகம், நிலம், நீர், காற்று, தீ, வானம் இருக்கு இல்லையா? ஸோ அதுல நீரோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் அதோட மைய கருத்து. ஓகே, ஐம்பூதங்கள் யாவை? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நிலம், நீர், காற்று, தீ, வானம். அடுத்து மழை குறித்து வள்ளுவரும் இளங்கோவடிகளும் யாது கூறியா? வள்ளுவர் என்ன சொல்றாரு? நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லிட்டு வான் சிறப்புன்ற ஒரு அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு. இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு? மாமலை போற்றுதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, மழை தொடர்பான சொற்றொடர்கள் யாவை? என்ன நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னென்ன சொற்றொடர்கள்? மழையின்றேல் மாநிலத்தாருக்கு வளமில்லை, மாறியலாது காரியமில்லை. ஓகேங்களா? இதெல்லாம் மழை தொடர்பான சொற்றொடர்கள். ஓகேங்களா? அடுத்து ஓகே, பத்தியில் இடம்பெற்றுள்ள அறிஞ்சொர் பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லலாம்? உலகுனா என்ன? உலகம். வேற என்ன இருக்கு? நிலம், தீ, காற்று, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். திருவள்ளுவர். ஓகே, வான் சிறப்பு இன்றியமையாத. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழையின்றி மாநிலத்திற்கு வளமில்லை. வளம்னா என்னது? அந்த வளம் தருதுன்னுவாங்க. மாறினா சொன்னோம் இல்லையா? மழை. காரினா காரியம். காரியம்னு ஃபுல்லாவே இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு, இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவும் கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக போட்டலாம். மற்றபடி மற்றதெல்லாம் வந்து சொன்னதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. வழக்க சொற்களை திருத்தமாக வந்து எழுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, மணி நேற்று ஏன் பள்ளிக்கு வரவில்லை? நேற்று வவுத்து வலி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆசிரியர் கேட்கிற தமிழரசி அவன் சொன்னது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல சார், தப்புன்னு சொல்லிட்டு அது கரெக்டான திருத்தமா இது சொல்லிருக்கேன். ஏன்னா நேற்று வயிற்று வலி ஐயா. ஸோ கரெக்டா பாத்துக்கோங்க. இது அப்படி கேட்பாங்க. நேற்று வவுத்து வலி ஐயா, நேற்று வயிற்று வலி ஐயா. அதே மாதிரி பார்த்தோன்னா நேற்று ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல வந்து திருத்தமான சொல்லோட இருக்கிற சென்டென்ஸ் இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க, பார்க்கலாம். வழக்க சொற்களை நீக்கி திருத்தமான சொற்களை எழுதுக்கு. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது. ஸோ அருகாமையில் வராது, பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கிறது. அடுத்து என் வீட்டிலே யாருமே இல்லை அப்படின்னுவோமா? அது வந்து திருத்தமா எழுதணும். என்னன்னு எழுதணும்? என் வீட்டில் எவருமே இல்லர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எம் ஊர் ஆத்துல தண்ணியே இல்லைன்றாங்க. அதுக்கு என்ன எழுதணும்? என் ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை. ஓகேங்களா? அடுத்து என் அப்பா அதிகமாய் செலவு செய்கிறார். அது எப்படி எழுதணும்? என் அப்பா அதிகமான் இருக்கா, அதிகமாய் செலவு செய்கிறார் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சொற்றொடர் பொருத்தம். ஓகேங்களா? அதாவது சொற்களை சேர்த்தமைவது தான் சொற்றொடர். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சொற்றொடர்ல நமக்கு தெரியும் எழுவாயம் அதோட பயனிலையோடு திணைப்பால் எண் இடங்கள் பொருத்தமாக அமைய வேண்டும். இதுதான் பார்த்தோன்னா வலுவற்ற சொல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதோட திணை அது பார்த்தோன்னா அது வந்து அக்ரிணையா இல்ல உயர்திணையா அப்படின்றது கரெக்டா அமையணும். அது ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, பலவின் 5 இருக்கு இல்லையா? அது கரெக்டா பார்க்கணும். என்னது? அது வந்து பார்த்தோம்னா அதாவது பன்மையா ஒருமையா அப்படின்றத கரெக்டா எழுதணும். அதே மாதிரி இடப்பொருத்தம், அதாவது பார்த்தோன்னா
தன்மை முன்னிலை படக்கை இருக்கு இல்லையா, அந்த இடம் கரெக்டா எழுதி பொருத்தமா எழுதணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் கரெக்டா எழுதினாதான் அது வலுவில்லாத சொல் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு, திணை பொருத்தம்னா என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கோலமையில் ஒயிலாக ஆடியது அப்படின்னு போட்டிருக்கா. சோ இப்ப இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, கோலமையில் ஒயிலாக ஆடினார் அப்படின்னு எழுதுறேன். இது கரெக்டா? கரெக்ட் இல்ல, தப்பு. ஏன்? கோலமயில்ன்றது ஒரு அக்ரிணை, அக்ரிணை. ஆடினார்ன்றது ஒரு உயர்திணை. எப்படி பொருந்தும்? பொருந்தாது இல்லையா? அப்ப என்ன, இது வலுவான சொல். அப்ப ஆடியது அப்படின்றது கரெக்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பால் பொருத்தம். ஓகேவா? இப்ப இத வச்சு சொல்றேன், இது பார்த்துக்கோங்க. இத வச்சு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப கோலமயில் ஒயிலாக ஆடின அப்படின்னு போடுறேன். கரெக்டா? தப்பு இல்லையா? ஏன்? கோலமயில்ன்றது ஒரு ஒருமை. அதுதான் அக்ரிணையில ஒரே ஒரு மயில் மட்டும்தான் இருக்கு. எப்படி ஆடின வரும்? ஆடியதுன்னு தான் வரணும் இல்லையா? இதே கோல மயில்கள் இருந்துச்சுன்னா ஆடினன்றது கரெக்ட். இப்ப புரியுதுங்களா? பால் பொருத்தம். ஓகே, அததான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து எண் பொருத்தம். எண் பொருத்தம்னா அதாவது பன்மையா இல்ல வந்து ஒருமையா, அதாவது எழுவாய் பன்மையா இருந்துச்சுன்னா அதோட பயனிலே என்னவா இருக்கணும்? பன்மையா இருக்கணும். பன்மைனா என்னது? நிறைய. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், விண்கலன்கள் இருந்துச்சுன்னா பறந்தனன்னு வரணும். கோலமயில்கள் இருந்துச்சுன்னா ஆடினன்னு வரணும். கோலமயில் இருந்துச்சுன்னா ஆடியதுன்னு தான் வரணும். வண்டுகள் இருக்கா, பன்மைன்னு இருந்துச்சுன்னா குடித்தன அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? அதுதான் எண் பொருத்தம். அடுத்து இடப்பொருத்தம் அப்படின்னா, அவன் பாடம் படித்தான் அப்படின்னு தான் கரெக்ட். அவன்றது எழுவாய் என்று படக்கையா இருந்துச்சுன்னா அதோட பயனிலை என்னவா இருக்கணும்? படக்கையா தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா எழுவாய் தன்மையா இருந்துச்சுன்னா இதுவும் தன்மையா தான் இருக்கும். நான் பாடம் படித்தேன் அப்படின்னா என்னது? இது தன்மை எழுவாய். படித்தேன் அப்படின்றது தன்மை பயனிலை. இது முன்னிலைன்னா என்னன்னு வரும்? நீ பாடம் படித்தாய் அப்படின்னா நீன்றது முன்னிலை எழுவாய், படித்தாய் அப்படின்றது முன்னிலை பயனிலை. ஓகேங்களா? அந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வலுவு சொற்களை திருத்தி எழுதுகின்றதுல வரும். ஓகே, இதுல குறிப்பா நோட் பண்ண வேண்டியதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேப்பா, இப்ப நான் இந்த ஒரு சென்டென்ஸ் சொல்லிக்காங்க பாருங்க. பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார்னு வந்திருக்கு. பாவேந்தர் வந்து ஒருமை. எப்படி பாடினார் வரும்? வராது இல்லையா? பாடினான்னு தானே வரணும். நீங்க எப்படி பாடினார் போடலாம்? இங்கதான் நோட் பண்ணணும். பாவேந்தர் அப்படின்ற பெயர் பாரதிதாசனையே குறிக்கும் என்பதால் அது சிறப்பு பெயராச்சு. இப்ப பெரியவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இப்ப வந்து பாவேந்தர் பாரதிதாசன், நம்ம பிரசிடென்ட், நம்ம சீஃப் மினிஸ்டர், இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுங்க. பெரிய ஆளுங்களை நம்ம வாடா போடான்ற மாதிரி தானே சொல்ற மாதிரி தானே அது ஒரு அர்த்தம். பாடினா வந்தான் போனான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு மரியாதை நிமித்தமாக அத வந்து என்ன சொல்றது, பன்மை, ஒரு பன்மை இதுல சொல்றதுதான் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பெயரா அது வந்து மாறி போயிடும். ஓகேங்களா? சோ இது வந்து சிறப்பான பெயருக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமா? இழிவு கருதியும் சொல்லலாம். ஒருத்தரை பாராட்டுறதுக்காகவும் மாத்தலாம், அந்த சிறப்பு பெயரா மாறும். ஒருத்தங்களை இழிவா சொல்றதுனாலையும் மாறும். எடுத்துக்காட்டு, முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. மூர்க்கன்னா இங்க என்ன சொல்லுவாங்க? மூர்க்கன்றது ஒரு ரொம்ப ஒரு விடாப்படியா நான் சொன்னதுதான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் அப்படின்னு ஒரு மூர்க்கமா இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா உயர்திணை தான். பட் வந்து பாத்தீங்கன்னா விடான்னு போட்டிருக்காங்க. விடானா என்ன அர்த்தம்னா அக்னினை குறிக்கிற மாதிரி விடாது. அதாவது இங்க ஈறு கெட்டு போயிருக்கு, விடா ஃபுல்லா சொல்ல விடாது அப்படின்னு வருமா? அப்ப என்ன சொல்லலாம்? உயர்திணைக்கு எப்படி இங்க வந்து அக்னினை வரலாம்? ஏன்னு பார்த்தோம்னா இழிவு கருதி. ஏன்னா முதலையும் மூர்க்கணும், முதல்ல பார்த்தோன்னா வாயில போய் மாட்டிக்கிச்சுன்னா அதை விடவே விடாது. அதை வந்து தப்பிக்க முடியாது, செத்ததான். அந்த மாதிரிதான் மூர்க்கணும். பிடிச்சது 3 காலு, தப்பா கரெக்டா அவன் சொன்னதான் அப்படின்ற மாதிரி இருக்கானா? அப்ப நம்ம என்னது, நம்மளுக்கு கோவம், அவங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்றோம். அப்ப என்ன ஆகுது? முதலையும் மூர்க்கனும் சொல்லி அவர் கம்பேர் பண்ணி அது 2 இழிவானவர்கள், அதோட கம்பேர் பண்ணி இழிவானது அப்படி. அது முதலை வந்து இழிவானது இல்ல, அது கொண்டது விடா அப்படின்றது, அது பிடிச்ச புடி விடாது அப்படின்றதுல வந்து ஒரு இழிவு வருது. சோ அதோட இழிவு கருதியும் என்னது சிறப்பு பொருத்தம் வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த பழமொழி மாதிரிதானே இருக்குது, முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடான்னு இருக்கு இல்லையா? சோ இது கரெக்டா பாத்துக்கோங்க. இது முதலைக்கு பதிலா டேஷ் மூர்க்கனும் கொண்டது விடான்னு போட்டு முதலை, ஆமை அந்த மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுறா ஏதோ கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா அப்படின்றது கரெக்டா பாத்துக்கோங்க.
ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க பயிற்சி சொல்லியிருக்காங்க. அதாவது வழுக்களின் திரும்பி எழுதுங்க அப்படின்ட்டு. ஓகே. அரசர் பலர் வந்தார்கள். ஓகேங்களா? அப்படின்னு வருமா? அரசர் பலர் வந்தனர் அப்படின்னு வருமா? சரி, ஓகே. மரியாதை நிமித்தமா வந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து மயில்கள் ஆடியதுன்னு வருமா? வராது. ஏன்னா மயில்கள்ன்றது பன்மை. அப்ப பயனிலை என்னவா இருக்கணும்? பன்மையாதான் இருக்கணும். அப்ப ஆடின. கனிமொழி பாடம் படித்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கனிமொழி அப்படின்றது ஒரு பெண்பால். ஓகேங்களா? அப்படின்னும் போது படித்தாய் அப்படின்றது அது மட்டும் இல்லாம என்னது? கனிமொழின்றது ஒரு படற்கை. படித்தாய்ன்றது என்னது? முன்னிலை. படற்கை எழுவாய்க்கு எப்படி முன்னிலை பயனிலை வரும்? வராது இல்லையா? சோ அப்ப வந்து கனிமொழி பாடம் படித்தாள் அப்படின்னு ஒண்ணு. ஔவையார் அதியமானிடம் சென்றால்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான். பட் நம்ம என்ன படிச்சுக்கோம், இங்கே சிறப்பு பெயர் கருதி ஔவையார் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? சென்றார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திருக்கோமா? அப்ப இங்க சென்றார் அப்படின்னு தான் வரணும். வயலில் மாடுகள் மேய்ந்ததுன்னு வந்து, மாடுகள்ன்றது பன்மை, மேய்ந்ததுன்றது ஒருமை. எப்படி மேட்ச் ஆகும்? வராது இல்லையா? அப்ப மாடுகள் பன்மை வந்துச்சுன்னா மேய்ந்தன அப்படின்னு பன்மைதான் வரும். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. இது புரிஞ்சிச்சுன்னா இது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க போட்டலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது தமிழ் பெயர் தெரியும் இல்லையா? சொல்லலாம். 3ன்னா என்னது? இதுனா 8, இது 1. ஓகே. 7 என்பதன் தமிழ்னு பார்த்தோன்னா இது ஆக்கு என்ன வரும்? 8, ஊக்கு 2. 6னா இது பார்த்தோன்னா 9. இது வந்து என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 வருமா? ஓகேவா? இது வந்து 4. ஓகேங்களா? சரி. இது வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஓகே. ஓகேங்களா? ஸோ இயல் 4 வந்து முடிச்சிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இயல் 5ல மீட் பண்றேன். பாய்.